ஓம் நமோ வெங்கடேஷாய. வணக்கம், நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதியில் மொட்டை அடிக்கிறதுங்கிறது பழக்கம் மிக மிக சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்குங்க. அதை பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு நேராக போய் மொட்டை அடிக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் உள்ள அறுபடை வீடுகளில் மொட்டை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விசேஷமாக இருக்குது. அதை தவிர எல்லா முருகன் கோயிலையும் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு தனி இடம் இருக்குது. அங்கே போய் மொட்டை அடிக்கிறதுல பக்தர்கள் ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக இருக்காங்க. அதே மாதிரி பல பெருமாள் கோயிலையும் மொட்டை அடிக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்குது. அங்கே போய் பக்தர்கள்லாம் முடிய தங்க காணிக்கையாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பதியில் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற ஏழுமலையான் அப்படிங்கிற வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு முடி காணிக்கை கொடுக்கறது ஒரு பெரிய பிரசித்தமான செயலாக நடந்துகிட்டு இருக்குங்க. இந்தியாவில் வேறு எங்கேயுமே இவ்வளவு சிறப்பாக முடி காணிக்கை கொடுக்கறது எங்கேயுமே நடக்காது. இந்த கோயிலில் மட்டும்தான் நடக்குது. இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்களில் கிட்டத்தட்ட 50% பேர் தினம் முடி காணிக்கை கொடுக்குறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 30,000 பேர்லேருந்து 40,000 பேர் வரைக்கும் இந்த கோயிலில் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. திருப்பதியில் முடி காணிக்கை கொடுக்கறது வந்து பெரும் பாக்கியமாக கருதுகிற பக்தர்களில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நானும் ஒரு தடவை பெருமாளுக்கு முடி காணிக்கை கொடுக்குறேன். அவ்வளோ சிறப்பாக இந்த முடி காணிக்கை கொடுக்கறதுக்கு காரணம் என்னங்க? அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அதோட வரலாறு என்ன? இங்கே மட்டும் ஏன் இவ்வளோ பேர் இந்த முடி காணிக்கை கொடுக்குறாங்க? அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். புராணங்கள் படி பார்த்திங்கன்னா, வெங்கடாஜலபதி பெருமாள் திருமலையில் கால் பதிச்ச பிறகு இந்த இடத்துல அவர் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். பல வருஷ காலமாக தொடர்ந்து தியானம் பண்ணும்பொழுது அவர் மேலே எறும்புகள்லாம் புத்து மாதிரி கட்டிட்டு, அந்த புத்துக்குள்ளார வெங்கடாஜலபதி பெருமாள் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பசு வந்து தினசரி அந்த இடத்துல பால் சுரந்துக்கிட்டே இருந்தது. அந்த பால் சுரக்கிறத பார்த்துட்டு அந்த பால்காரன் கையில் இருந்த ஒரு குச்சி எடுத்து ஒரு நாள் கோவத்தில் அந்த பசுவை தூக்கி அடிக்க, அந்த கம்பு தவறி போய் புத்துக்குள்ளே இருந்த சீனிவாசன் மேலே பட்டு அவர் தலையிலேருந்து ரத்தம் வழிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ரத்த காயம் ஆறின பிறகு அந்த இடத்துல வடு மாதிரி மாறி அந்த இடத்துல உள்ள முடி கொட்டி அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் காலம் கழித்து இந்த கந்தர்வர்களோட அரசி நீலாதேவி வந்து பெருமாளை தரிசிக்கிறதுக்காக இந்த திருமலைக்கு வந்தாங்க. அப்போ பெருமாள் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தார். காற்றுல அவர் தலையில் இருந்த கேசம் ஆட அவர் தலையில் இருந்த தழும்பு தெரிஞ்சுது. அந்த இடத்துல முடியே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு வியப்படைந்த நீலாதேவி அவள் உடனே தன்னுடைய தலையில் இருந்த முடியை வேகமாக பிடுங்கி ரத்தம் வழிய வழிய அந்த முடியை எடுத்து பெருமாள் மேலே ஒட்ட வச்சாங்க. உடனே அது ஒட்டிக்கிச்சு. கண்ணு வச்சு பார்த்த பெருமாள் நீலாதேவியை பார்த்துட்டு நடந்ததை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்ச உடனே அவங்கள பார்த்து, உன்னுடைய கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் எனக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். இன்றைக்கும் திருமலையில் பார்த்தீங்கன்னா 7 மலைகளில் ஒரு மலைக்கு நீலாத்திரி மலை அப்படிங்கிற பெயரே இருக்குது. அதே மாதிரி நீலாதேவி தன்னுடைய முடியை பெருமாளுக்காக காணிக்கையை கொடுத்ததுனால அதே மாதிரி பின்பற்றி வர்ற பக்தர்களும் தங்களை முடியை பெருமாளுக்கு தினசரி காணிக்கையாக கொடுக்குறாங்கிறது தான் புராணத்தில் இருக்குது. பொதுவாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு அழகில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அவருடைய தலைமுடிங்க, அவருடைய கேசம். அதுதான் அவருடைய அழகை அதிகமாக வெளிப்படுத்தும். அப்பேற்பட்ட அழகான இந்த தலைமுடியை பெருமாளுக்கு காணிக்கை அளிப்பதன் மூலம் தன்னுடைய அழகையே கொஞ்சம் கெடுத்துக்கிட்டு தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தை இதன் மூலமாக பெருமாளுக்காக காணிக்கையாக பெருமாளுக்கு அளித்து அதன் மூலமாக பெருமாளோட பரிபூர்ண அன்பை பெறலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட தாத்பரியம். திருப்பதியில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சமமாக பெண்களும் நிறைய முடி காணிக்கை செலுத்துகிறாங்க. எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா முடி காணிக்கை கொடுக்கறதுக்கு தனியாக கோயிலுக்கு வெளியில் ஒரு இடத்துல மண்டபம் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல ஓரமாக மண்டபம் வச்சுருப்பாங்க. அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த திருமலையில் மட்டும்தான் ஊர் முழுக்க முடி காணிக்கை கொடுக்குற மண்டபம் தாங்க இருக்குது. திருமலையில் கல்யாண கட்டா அப்படிங்கிற பேரில் பல இடத்துல இது செயல்பட்டுட்டு இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் வசதி, வெந்நீர் வசதி அப்படின்னு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இது செயல்பட்டுட்டு இருக்கு. தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சுக்கிட்டு சுவாமி புஷ்கரில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் சுவாமி பக்தர்கள்லாம் வழிபடுறாங்க. திருமலையில் கிட்டத்தட்ட எல்லா காட்டேஜோட என்கொயரி ஆஃபீஸ் பக்கத்துலேயும் மொட்டை அடிக்கிற இடம் இருக்குங்க. கல்யாண கட்டா அப்படிங்கிற பேரில் இருக்கும். மெயின் கல்யாண கட்டா கோயிலுக்கு இடது பக்கம் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. மிகப்பெரிய பில்டிங் இது. ஒரு 4-5 ஹால் இருக்குது மொட்டை அடிக்கிற இடமே. லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனியாக மொட்டை அடிப்பாங்க. அது தவிர ஹச்விசி, எஸ்எம்சி, நந்தகம் கெஸ்ட் ஹவுஸு இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா பிஏசின்னு சொல்கிற பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதில் எல்லா இடத்துலையுமே மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது. தனித்தனியாக ஒரு பில்டிங்லையுமே எல்லா இடமே இருக்குங்க. அதே இடத்துலையே குளிக்கிற இடம் இருக்கிறதுனால ரொம்ப வசதியாக இருக்கும். அது அலிப்பேரி நடப்பது வழியாக நீங்கள் மேலே ஏறி வந்தீங்கன்னா டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட் தாண்டி வந்தோம்னா பில்கிரிம் அமெனிட்டிஸ் காம்ப்ளெக்ஸ் 2 அங்கே தாங்க இருக்குது. பிஎஸ்சி 2ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்குது. வர்ற வழியிலே இருக்குது. அந்த இடத்துல போய் நீங்கள் மொட்டை அடிக்கலாம். அந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, 2 பக்கமுமே அந்த மொட்டை அடிக்கிற இடம் இருக்குது. அதை தாண்டி ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா சிஆர் ஆஃபீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி 1 இருக்குது. அதுலேயும் அந்த கல்யாண கட்டா இருக்குது. நீங்கள் மாதிரி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு நடப்பாதையில் வந்து டேரெக்டாக போய் பார்க்கணும் பிளான் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து வர்ற வழியிலே நீங்கள் வரிசையாக இருக்குது. எந்த இடம் வேணாலும் மொட்டை அடிக்கலாம். மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளிக்கலாம். இல்லைன்னா புஷ்கரில் போய் குளிச்சுட்டு டேரெக்டாக சாமி தரிசனத்துக்கு போகலாம். அதுக்கான வசதிகள் இங்கே இருக்குது.
அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு போனீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. கியூ லைனில் தான் வர சொல்லுவாங்க. லைனில் வந்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு தனியாக உங்களுக்கு சின்ன ஒரு பிளேடு ஒன்று கொடுப்பாங்க. கையில் ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஹால்னு போட்டிருப்பாங்க. ஒரு இடத்துல 2, 3 ஹால் இருக்கும். அதனால் எந்த ஹால்னு போட்டிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட ஹாலுக்கு போயிட்டு அதில் உள்ள சீரியல் நம்பர் செவுத்துல ஒட்டியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு நேராக ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தான் அந்த சீரியல் நம்பருக்கான ஆள். அவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அவர் அந்த இடத்துல உங்களுக்கு மொட்டை அடிச்சு விடுவார். இது எல்லாமே இலவசம் தான். இதை தவிர நீங்கள் ஸ்லிப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் ஒரு சின்ன பிளேடு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக ஒரு பிளேடு கொடுப்பாங்க. எல்லாருமே வந்து வேறு இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணதை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. தனித்தனியாக கையில் பிளேடு கொடுத்து அனுப்புவாங்க. அதை மாற்றிக்கிட்டு தான் உங்களுக்கு அவர் மொட்டை அடிச்சு விடுவார். அதுமாரி இங்கே லேடிஸ் தனியாக, குழந்தைங்களுக்கு தனியாக இருக்காங்க. ஜென்ஸோடு சேர்த்து அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் தனி லைனில் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி வந்தால் என்ன செய்வாங்கன்னா, லேடிஸு குழந்தைங்களுக்கு தனியாக மொட்டை அடிக்கிறவங்களே லேடிஸ் இருக்காங்க. அவங்களே அதை செய்வாங்க. அதனால் அந்த மாதிரி லேடிஸு போகும்போது பயந்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாரி குழந்தைங்க போகும்போதும் அந்த லேடிஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்குமேன்னு அந்த லேடிஸ் ஹேண்டில் பண்ணுற இடத்துக்கு தான் அந்த குழந்தைங்கள அனுப்புவாங்க. இங்கே மொட்டை அடிக்கிற ஆண்களும் பெண்களும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சங்கடமான விஷயம் அப்படின்னு கருதாமல் ஒரு பாக்கியமாகவே இதை கருதுகிறாங்க எல்லாருமே. இங்கே பெறப்படும் முடிகள் எல்லாமே சேகரிக்கப்பட்டு, சுத்தம் செஞ்சு, அதை உலர வச்சு, அப்புறம் பதப்படுத்தி வச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏலம் விடுறாங்க. உலகத்தில் பல பாகங்களுக்கு இங்கேருந்து முடிகளை வாங்கிட்டு போகிறாங்க. இதன் மூலம் வர்ற பெரும் தொகையை வந்து இங்கே வர்ற பக்தர்களுக்காகவே இந்த டிடிடி நிர்வாகம் வசதி செய்து கொடுக்கறது, அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வசதிகள் இங்கே முடிக்காணிக்கை மூலமாகவே நிறைய நடக்குதுங்க. நாமளும் இந்த மாதிரி முடிக்காணிக்கையில் கலந்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய சேவையை செய்கிறதுக்கு நம்மளாலான பங்களிப்பை கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் இது வாய்ப்பு இருந்ததுன்னா, நெக்ஸ்ட் டைம் திருமலை போகும்பொழுது கண்டிப்பாக நீங்களும் முடிக்காணிக்கை கொடுங்க. திருமலையில் இந்த மாதிரி இலவசமாக எல்லாமே கிடைக்குதுங்க. இலவசமாக கிடைக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாதிரி முடி காணிக்கைகள், மற்ற பல்வேறு நன்கொடைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. நன்கொடைகள் நம்மளால் கொடுக்க முடியலன்னா கூட, இந்த மாதிரி காணிக்கையை செலுத்தி பெருமாளுக்கு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதை தவிர, இந்த மாதிரி பலவேறு உதவியால் செய்கிறதுக்காகவும் வாய்ப்பு இருக்குது. திருப்பதியில் முடி காணிக்கை கொடுக்கறத சங்கடமாக கருதாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கிற பல பக்தர்களோட நாமளும் இணைஞ்சு நம்மளும் முடி காணிக்கை கொடுப்போம். பெருமாளின் பேரருளை பெறுவோம். மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.